கோடி இங்க செலவாச்சு, 200 கோடி அங்க செலவாச்சு, 500 கோடி அங்க செலவாச்சு. கணக்கு காட்டிட்டு மீதி காசு வாங்கிட்டு போலாம். ஆனா கணக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆடிட் ரிப்போர்ட் அவங்க கொடுக்கவே இல்லை. உடனே எங்களுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு எந்த பணமும் கொடுக்கப்படலைன்னா ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டாங்க. இதுவரைக்கும் 2,75,000 கோடி தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு நாங்க கேட்கிறோம். அதுக்கு ஒரு பதில் இல்ல. அதுக்கு பதில் கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இது வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? 4,000 கோடி நாங்க செலவு பண்ணிட்டு வெள்ளத்துல என்ன சொன்னீங்க? அந்த 4,000 கோடிக்கான கணக்கு காட்டுங்க. அது கணக்கு காட்டுறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. வெறும் வேலை நீட்டிட்டு நீங்க வந்து பிளேம் கேம் பண்ணிட்டு இருக்கீங்க. குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்கீங்க. குற்றச்சாட்டுகள் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஊழல், ஊழலுக்கு இன்னொரு பேர் வந்து திமுக, ஊழலுக்கு இன்னொரு பேர் வந்து காங்கிரஸ். இந்த கூட்டணி ஊழலுக்கு பேர் போனது. நீங்க வந்து இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பாஜக பார்க்கும் போது 10 வருட ஆட்சியில நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு. இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு ஊழல் நடந்திருக்கா நீங்க பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அமைச்சர் காசு வாங்கியிருக்காருன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை 2 வகையா நீங்க பிரிக்கலாம். ஒண்ணு, ஜாமீன்ல வாங்கின அமைச்சர்கள், ஜாமீன் வாங்காம ஜெயில இருக்கிற அமைச்சர்கள். இப்படிதான் பிரிச்சு பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்க கட்சியில இருந்து ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வந்து பெண்கள் வந்து மூஞ்சியில வந்து நாங்க கொடுக்கிற 1000 ரூபாய்க்கு பவுடர் வாங்கிட்டு பூசிட்டு பல மினிக்கிறீங்கிறாங்க. எப்படி பெண்கள் வந்து கொஞ்சம் அழக பார்த்துட்டாக்கா உங்களுக்கு கூசுதோ? பெண்கள் பத்தி தவறாக பேசுறதுக்கு மட்டும்தான் நீங்க இருக்கீங்க. யார் பத்தி அவங்க பேசல? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும், இன்னைக்கு அவங்க அக்கா வரைக்கும் எல்லார் பத்தியும் தவறாத மட்டும் பேசிருக்காங்க. ஒரு மேடை கிடைச்சா போதும் பெண்களை அவதூறு பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்த இந்தி ஒரு புள்ளி வச்சது, ஒரு புதிய கூட்டணி உருவாக்கி இருக்காங்க. நான் கேட்கிறேன், ஏப்ரல் 19 நீங்க நம்ம மக்கள் வந்து அவங்களோட பொண்ணான வாக்களித்து தமிழிசை அக்காவை ஜெயிக்க வைக்கிறாங்க. தமிழகத்துல தாமரை மலரும் போது அது உறுதியாக இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? அந்த இந்தியா பிளாக் வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னா, கல்யாணம் நிச்சயமாக 19ஆம் தேதி நடக்க போகுது. ஆனா மாப்பிள்ளை யாருமே இன்னும் நாங்க முடிவு பண்ணல. அப்படிதான் இருக்கு. மாப்பிள்ளை இன்னும் தேடிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை யார்? ராகுல் காந்தியா, மம்தா பானர்ஜி அவர்கள் வருவாங்களா, நிதிஷ்குமார், அங்கிருந்து அகிலேஷ் யாதவா, இல்ல இங்க இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து யாராவது போறாங்கன்னு தெரியல. ஆனா பிரதமர் மோடி அவர்களுக்கு ஈடாக நிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தகுதியும் கிடையாது, அந்த தைரியமும் கிடையாது. அந்த தைரியம் இருக்கிறவங்க யாருன்னா பாப்போம். இது வரைக்கும் அவங்க சொல்லல. ஏன்னா அவங்களுக்குள்ள நீ போ நீ போ நீ போ, அதான் மாப்பிள்ளையில முடிவாகல. ஆனா அக்கா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த அளவுக்கு தமிழகத்துல எங்கே போனாலும் பாஜக ஜெயிக்கும்னு சொல்றாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பார்த்துட்டு அதிமுக வந்து பாஜகவோட பி டீம் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிருந்து அதிமுக திமுக பார்த்துட்டு திமுக பாஜகவோட பி டீம் இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதிமுக திமுக மாத்தி மாத்தி பி டீம் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த வகையில ஒரு விஷயம் மட்டும் அவங்களே உறுதி செஞ்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பி டீம் சொல்றீங்க. அப்போ தமிழகத்துல ஏ டீம் பாஜக தான் நம்பர் 1 இடத்துல வந்து இருக்கிறத ஒரு கட்சினா அது பாஜக தான். மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு கட்சினா அது பாஜக தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஏன் இங்க இருக்கிறத ஒரு உங்களுடைய இளம் அமைச்சர் சொல்றாரு, தமிழிசை அக்கா வந்து அவங்களுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்க, நிச்சயமாக தோக்கு போறாங்க. தோத்துட்ட மறுபடியும் என்ன, அவங்களுக்கு மறுபடியும் ஏதோ ஒரு ஆளுநர் பதவி கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலத்துல கவர்னர் ஆக்கிடுவாங்க. அவங்க இது கூட புரியல. இது சொல்றதுல அவங்களே உறுதி செய்யறாங்க. சென்ட்ரல்லயே இந்த தடவை 3வது தடவை மீண்டும் பிரதமர் மோடி வர போறாரு. பாஜக இருந்தாலும் அக்காக்கு ஒரு கவர்னர் பதவி கொடுக்க முடியும். பாஜக சென்ட்ரல்ல வரப்போது அது அவங்க வந்து தெரியாம சொல்றாங்களா தெரிஞ்சுட்டு சொல்றாங்களா எனக்கு தெரியல. ஆனா அவங்களே வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா சென்ட்ரல்ல 3வது முறையாக ஹேட்ரிக்காக பிரதமராக இந்த தேசத்தை காப்பாற்றுறதுக்காக, தேசத்தின் மக்களை காப்பாற்றுறதுக்காக
தமிழ்நாடு காப்பாற்றுறதுக்காக, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டுடைய மொழி, தமிழ்நாட்டுடைய மண்ணை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் இன்னொரு முறை பிரதமர் மோடி அவர்கள் சென்ட்ரல்ல வர போறாரு. எல்லா நல்ல திட்டங்கள் உங்க வீடு தேடி வருது. ஆனா வரும் 19ஆம் தேதி நீங்க நிச்சயமாக காலையில உங்க வாக்களிக்கும் போது அந்த மெஷின்ல இருக்கிறது தாமரை சின்னம் பார்த்துட்டு, தாமரை சின்னத்தில் இருக்கிற நம்மளுடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உங்களுடைய வெற்றி நீங்க வெற்றி சின்னத்தை மாத்தி அவங்களுக்கு ஜெயிக்க வைக்கணும்.